17 வயது சிறுமிக்கு போதை மருந்துகளை கொடுத்து ஹெராயின் போன்ற அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை அந்த பெண்ணுக்கு கொடுத்து 19 இளைஞர்கள் அந்த பெண்ணை மிரட்டி, குறிப்பாக உனக்கு இந்த போதை மருந்து வேண்டும் என்றால் எங்களோடு நீ ஒரு பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் தொடர்ச்சியாக ஒரு அத்துமீறல். அந்த பெண்ணுக்கு HIV இருந்தால்தான் மற்ற நபர்களுக்கு வரும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு வேறு யாரோட தான் வந்திருக்கும். அந்த 17 வயது சிறுமியை இவர்கள் காம கொடூரங்களாக இருந்து இந்த போதை மருந்தை பயன்படுத்துவோம் என்றால், உனக்கு போதை மருந்து தர வேண்டும் என்றால் எங்களோடு நீ படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று 19 நபர்களும் தற்பொழுது அந்த பெண்ணின் மூலமாக தொடர்ச்சியாக தொடர்பு கொண்ட காரணத்தினால் HIV தொற்று இருப்பதாகவும் தனியாக மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வருகின்றன. இதில் இன்னொரு முக்கியமான கொடுமை என்னவென்றால், அதில் சிலருக்கு, அந்த இளைஞர்கள் சிலருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. அந்த திருமணம் நடந்த அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் HIV தொற்று இருப்பதாக சொன்னார். வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் நடந்த 2 நிகழ்வுகளை குறித்தும் அதனுடைய வழக்குகளை குறித்தும் பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் 2 நிகழ்வுகள் நடந்திருக்கு. முதல்ல 17 வயசான போதைக்கு அடிமையான சிறுமியை 19 இளைஞர்கள் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அந்த 19 பேருக்கும் HIV தொற்று இருக்கிறதா உறுதிப்படுத்தியிருக்காங்க. 2வது வழக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லொக்கோண்டா ஆப்பில் பாலியலுக்கு பெண்கள் தேவையா அப்படின்னு விளம்பரத்தை நம்பி பல மோசடிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பற்றியும் இன்னைக்கு நம்ம பேசுவோம் சார். முதல்ல அந்த முதல் வழக்குகளை பற்றி சொல்லுங்கள் சார். அது 17 வயது சிறுமியில் 19 இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பது உத்தரகாண்ட் மாநிலம், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலம் நொய்டா மாவட்டத்தில் ஒரு 17 வயது சிறுமி. 17 வயதுனாவே உங்களுக்கு மைனர்கள், ஏன் அதனால தான் சிறுமின்னு சொல்கிறோம், இளம்பெண்ணு சொல்லக்கூடாது. 17 வயது சிறுமிக்கு போதை மருந்துகளை கொடுத்து ஹெராயின் போன்ற அதிகப்படியாக பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த சிறுமியை தவறான வகையில் பயன்படுத்தக்கூடிய அந்த சூழலை 19 இளைஞர்கள் அதை செய்திருக்கிறார்கள். அந்த பெண்ணை மிரட்டி, குறிப்பாக உனக்கு இந்த போதை மருந்து வேண்டும் என்றால் எங்களோடு நீ ஒரு பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் தொடர்ச்சியாக ஒரு அத்துமீறல், ஒரு அதை பாலியல் வன்புணர்வு என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த 17 வயது குழந்தைக்கு, சிறுமிக்கு என்னன்னு தெரியாது, அதுதான் உண்மை. போதைக்கு அடிமையாக்கி அதன் மூலம் இவர்கள் அதை தவறாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். பயன்படுத்திய 19 பேரும் பார்த்தீர்கள் என்றால் அங்கு ஒரு நல்ல பணிகளில் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். 19 நபர்களும் தற்பொழுது அந்த பெண்ணின் மூலமாக தொடர்ச்சியாக தொடர்பு கொண்ட காரணத்தினால் HIV தொற்று இருப்பதாகவும் தனியாக மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல் வருகின்றன. இதில் இன்னொரு முக்கியமான கொடுமை என்னவென்றால், அதில் சிலருக்கு, அந்த இளைஞர்கள் சிலருக்கு திருமணம் நடந்திருக்கிறது. அந்த திருமணம் நடந்த அவர்களுடைய மனைவிமார்களுக்கும் HIV தொற்று இருப்பதாக சொல்கிறார். அப்போ இது மொத்தம் எத்தனை பேர் சார் தொற்று இருக்கிறார்? இன்னொன்று, இதில் இன்னும் நீங்கள் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்றால், அந்த பெண்கள் மூலமாக அடுத்து ஏதேனும் கரு உருவாகியிருந்தாலும், குழந்தைகள் உருவானாலும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக இந்த ஒரு சட்ட மீறல், ஒரு அத்துமீறல் ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தையே பாதிக்கின்ற ஒரு காரணமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் அடிப்படையாக அமைவது அந்த போதை மருந்து பயன்படுத்துதல், குறிப்பாக அந்த ஹெராயின் என்று சொல்ல வட இந்தியாவில் அதிகப்படியான, இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் அது வந்துவிட்டது. போதை மருந்துகளை பயன்படுத்துவதை குறிப்பாக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தொடர்ச்சியாக பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அதற்கு எதிரான நடவடிக்கைகளை என்னதான் காவல்துறை எடுத்தாலும் இருக்கக்கூடிய மாணவர்களும் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. அதற்குரிய ஒரு சமூக அவலக்கேடுதான் இந்த சம்பவமாக நாம் பார்க்கிறோம். அந்த 17 வயது சிறுமியை உங்களுக்கு அதனுடைய வாழ்க்கை முழுமையாக போயிடுச்சு. அந்த பெண்ணுக்கு HIV இருந்தால்தான் மற்ற நபர்களுக்கு வரும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு வேறு யாரோட தான் வந்திருக்கணும். அந்த 17 வயது சிறுமியை இவர்கள் காம கொடூரங்களாக இருந்து இந்த போதை மருந்தை பயன்படுத்துவோம் என்றால், உனக்கு போதை மருந்து தர வேண்டும் என்றால் எங்களோடு நீ படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிக கேவலமாக நடந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான்
இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 19 பேரும் அவர்கள் மீது உங்களுக்கு ஃபோக்சோ உள்ளிட்ட பல்வேறு எஃப்ஐஆர்கள் அதாவது அவர்கள் மீது உங்களுக்கு பதியப்படும். அடுத்து தொடர் நடவடிக்கைகள் உண்டு. சட்ட நடவடிக்கையிலிருந்து எய்ட்ஸ் நோயாளின்னு நான் வந்து வெளியில் வந்துட முடியாது. ஓகே சார். அது ஒன்று. அடுத்ததாக இந்த பெண் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய பெற்றோர்களுடைய மனநிலை, இப்போ நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒரு குடும்ப சூழலில் இருக்கும்போது ஒரு குழந்தையை வந்து பெற்று வளர்த்து ஒரு பள்ளி கல்லூரிக்கு செல்லுகின்ற போது அதனுடைய பாதுகாப்பு குறித்து நம்ம அஞ்ச வேண்டிய சூழலாக இருக்கிறது. பள்ளிகளில் சென்று படிக்கின்ற குழந்தையை போதைக்கு அடிமையாக்கக்கூடிய சூழல் இருக்கிறது என்றால் இந்த நம்முடைய இந்திய சூழல் என்பது எவ்வளவு மிக கேவலமாக ஒரு சூழலை உருவாக்குகிறது. இன்னொன்று, அந்த குழந்தைக்கு வந்து அந்த 17 வயது சிறுமிக்கு இந்த பழக்கத்தை பழக்கியவர்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை வேறு நபர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு சமூக சூழல் தான் அந்த பெண்ணை அந்த அந்த சிறுமியை நாம் குற்றம் சாட்டி விட முடியாது. 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட நம்முடைய பல நிகழ்ச்சிகள்லையும் சொல்லியிருக்கோம். அந்த சிறுமிகளை மைனர் என்று சொல்லக்கூடிய அந்த இளவர் என்று சொல்லுவோம். 18 வயதிற்கு கீழ்ப்பட்டவர்களை நாம் வந்து அவர்களை வந்து எந்த வகையிலும் பாதிக்கப்பட்ட நபராகத்தான் கருத முடியும். அவர்களை குற்றம் செய்த நபர்களாக நம்ம கருத முடியாது. அதனால தான் ஜுனைல் ஜஸ்டிஸ் போர்டு உள்ளிட்ட இளைஞர் நீதி குழுமம் போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 வயதிற்கு மேலே அந்த தவறை செய்திருந்தால் அவள் அறிந்து செய்ததாக சொல்லலாம். 17 வயது சிறுமி என்று நம்ம சொல்கின்ற பொழுது அதற்கு முன்பு ஓரிரு ஆண்டுக்கு முன்பே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்க வேண்டும். பெற்றோர் மீதும் நமக்கு அதற்கு அவருக்கு மகளை வந்து கண்காணிக்க தவறியதாக நாம் குற்றம் சொல்ல முடியும். ஆனாலும் கூட இது வந்து அந்த குழந்தையின் அந்த சிறுமியின் எதிர்காலம் பாழாகிறது. அடுத்து இந்த 19 பேர் அந்த இளைஞர்கள் அவர்களுடைய வாழ்க்கையும் தொலைக்கிறார்கள். அவர்களை நம்பி வந்த அந்த பெண்கள், மனைவியாக வந்த அந்த பெண்களுக்கும் எதிர்காலம் கேள்விக்குறியாகிறது. இன்னொன்று, ஏதேனும் குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கும் HIV தொற்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக இது இன்னும் எத்தனை பேருக்கு பரவி இருக்கிறது, எத்தனை பேருக்கு இது தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் அடுத்தடுத்து வரும்போது மிகப்பெரிய பூதாகரமாக வெடிக்கின்ற சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கின்ற போது இந்த நிகழ்வை இந்திய அளவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகங்களும் பெரிதாக மாற்றுவதற்கு முன்பு இது ஒரு விழிப்புணர்வு செய்தியாக அறிவிக்க வேண்டும். அந்த பெண் குறித்தோ மற்றவர்கள் குறித்தோ அறிவிக்க வேண்டும் என்று நாம் கேட்கவில்லை. இதை சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கின்ற பொழுது அவர்களும் இன்றைக்கு நோயாளியாக மாறியிருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் எங்கும் நடக்காமல் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான எத்தனையோ போக்சோ சட்டங்கள் இருக்கின்றன. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான சட்டங்களை நம்ம அடுத்தடுத்து சிறப்பு சட்டங்களாக மாநிலங்கள் தோறும் உருவாக்குகிறார்கள். அடுத்த கட்டமாக அகில இந்திய அளவில் மிகப்பெரிய சட்டங்களை உருவாக்கி பல்வேறு தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன. தூக்கு தண்டனை உள்ளிட்ட பல்வேறு தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன. ஆனாலும் கூட பெண் குழந்தைகளுக்கு எதிரான பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன என்றால் இந்த சமூக மாற்றம் வேண்டும் என்பதைத்தான் நாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம். நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா நிகழ்ச்சி மூலம் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்றால் ஒரு குழந்தை, அதாவது பெண் குழந்தைகளை நீங்கள் அணுகக்கூடிய செய்தி என்பது நம் வீட்டில் இருக்கக்கூடிய தாயாக, தங்கையாக, நம்முடைய உடன் பிறந்த மற்ற உறவினராக நினைக்க வேண்டும். சமூகத்தில் வெளியில் இருக்கிற பார்வையை மாற்ற வேண்டும் என்பதை நாம் இந்த செய்தி நிகழ்ச்சியின் மூலமாக குறிப்பிட்டு 17 வயது குழந்தைக்கு ஹெராயின் உள்ளிட்ட போதை பழக்கங்களை பயிற்றுவித்தது மட்டுமல்லாமல் அதை பாலியல் தொழில் மாதிரி அதை வந்து ஒரு விபச்சாரி பெண்ணை போல அதை மாற்றி இன்றைக்கு 19 பேர் அந்த பெண்ணை பலி கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலம் அவர்களும் பலியாயிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து வன்கொடுமை செய்ததாக கருதி அந்த பெண்ணிடமிருந்து இவர்கள் எய்ட்ஸை வாங்கினார்களா, இவர்கள் எய்ட்ஸை கொடுத்தார்களா, அதெல்லாம் விவாதத்திற்குரியது. ஆனாலும் கூட இது போன்ற நிகழ்வுகள் தடுக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இது பெண்களை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு குடும்பத்திலும் ஒரு சமூகத்திலும் ஒரு வெளியில் போகும்போது அந்த பெண் வந்து நம்முடைய குடும்பத்தை சார்ந்த நபராக இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை நம்முடைய இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ சம்பவங்கள், குற்றங்கள் நடக்கின்றன. பணிக்கு செல்லக்கூடிய பெண்களை வந்து தேவையற்ற முறையில் கொடுமைப்படுத்துவதும் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவதும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்துவதும் நடக்கிறது. அது குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட போதை உள்ளிட்ட அந்த பொருட்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களுடைய புத்தி வந்து தாயாக நினைக்காது, சகோதரியாக நினைக்காது, அந்த இடத்தில் ஒரு பெண்ணாகத்தான் நினைக்கும். இது போன்ற சூழலில் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் என்ன உண்டு என்பதை அரசும் சமூகமும் அதாவது இந்த மாற்றத்திற்கான வழிகளை யோசிக்க வேண்டும். அடுத்த கட்டமாக இது போன்ற சட்டங்களை பயன்படுத்துவதன் மூலம் மட்டுமல்லாக ஏற்கனவே சட்டம் உள்ளிட்ட விழிப்புணர்வு செய்திகளை மக்களிடம் பரப்ப வேண்டும். சார், இப்போ இந்த பொண்ணுக்கு வந்து 17 வயசு ஆகுது சார். இப்போ அந்த பொண்ணுக்கு 18 வயசு இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எய்ட்ஸ் இருக்குன்னு தெரியுது. அப்போது அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரியான சட்டங்களில் பொருந்தும் சார்? பொதுவாகவே பெண் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா 17 வயதுக்குள்ளிட்ட நீங்கள் 18 வயதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, இளவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மைனர் என்று சொல்லக்கூடிய ஆண் பெண் இருவருக்கும் அது பொருந்தும். அவர்களுடைய அந்த மனம் என்பது உங்களுக்கு முற்றிலும் ஒரு முழுமையான ஒரு மனிதனுக்குரிய
மனமாக இருக்காது. அந்த புத்தி வந்து அந்த அளவிற்கு இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம செய்தியாக சொல்கிறோம். குழந்தை மனம் அப்படிங்கிற சொல்லும்போது அந்த குற்றங்களுக்கு ஏற்ற ஒரு மனோபாவம் அவர்களிடம் இல்லை என்பதற்காக சொல்கிறோம். 18 வயது ஆனதுனாலேயே அந்த பெண்ணுக்கு வந்து எல்லாமே தெரியும்னு நம்ம சொல்லிட முடியாது. அதனுடைய வளர்ப்பு எத்தனையோ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வளர்ந்த பிறகும் கூட குழந்தைகளாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். ஆண்களும் கூட சொல்கிறோம். ஆண்களும் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகும் கூட உங்களுக்கு மனதளவில் குழந்தையாக இருக்கின்ற சூழலை பார்க்கிறோம். சிறப்பு குழந்தைகள் இருக்கிறார்கள். பெண்களை பொறுத்தவரை வெளிச்சூழலும் குடும்ப சூழலும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெறுமனே நம்ம இது பாலியல் சார்ந்த பிரச்சனையாக மட்டும் பார்க்க முடியாது. போதை சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் வந்து உள்ளடங்கி இருக்கிறது. இன்னும் 18 வயதிற்கு மேற்பட்ட அந்த பெண் வளர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு அந்த பெண் தவறு செய்துட்டு அது தவறுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அந்த குற்றத்தில் அந்த பெண்ணுங்க பங்கு உள்ளதாக சொல்கிறோம். இந்த சம்பவத்தில் குறிப்பிட்டு நாம் சொல்வது செய்கின்ற செய்தி என்னவென்றால் 17 வயது என்கின்ற பொழுது அது வந்து ஒரு சிறுமியாக கருதப்படுகிறார். அந்த காரணத்தினால்தான் அதில் வந்து ஈடுபட்ட அந்த 19 இளைஞர்கள் மீது மிகப்பெரிய கடுமையான சட்டங்களை நம்ம பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறதற்கான கேள்வி. ஏன்னா அடுத்த கட்டமாக வருகின்ற அந்த இளைஞர்கள் இது போன்ற ஒரு தவறான சம்பவங்களிலோ குற்றங்களில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இந்த உங்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட இதை நம்ம செய்யலாம். இன்னொன்று, அவர்களுடைய பாதிப்புகளை இந்திய அளவில் நம்ம வந்து பெரிய செய்தியாக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. என்ன காரணம்னா, இது போன்ற இளைஞர்கள் ஒரு மாற்றுப்பாதையில் செல்கின்ற போது அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது என்பதை இது போன்ற செய்திகளால் தான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த வழக்கு என்பது அகில இந்திய அளவில் உங்களுக்கு மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இது போன்ற பாலியல் வன்புறவுகளையும் பாலியல் வல்லுறவுகளையும் இன்னும் சொல்லப்போனால் இது போன்ற வன்கொடுமைகளையும் தடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அரசுகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா மூலமாக நான் சொல்லக்கூடிய கோரிக்கை. ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு எனக்கு HIV இருக்குன்னு தெரிய வருது. அதுக்கப்புறமும் பல ஆண்களோட பல பெண்களோட உடல் உறவில் ஈடுபடுறாங்க. அப்படி இருக்க உங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனைகள்லாம் சார் கிடைக்கும்? இல்லை, இதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்லப்படுது போல் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து HIV இருக்கிறது தெரிந்தே வந்து இதை வந்து பரப்புகிறார் என்பதை நீங்கள் பெண்களாக இருந்தால் வந்து விபச்சார தடுப்பு பிரிவு அப்படி தான் சொல்ல முடியும். ஓகே சார். ஆண்களாக இருக்கும்போது அவர்களை தண்டிக்கக்கூடிய சட்டங்கள் இல்லை. ஏன் சார் அவ்வளோ? அதுதான் அது என்ன செய்தி என்றால், இப்போ வந்து ஏற்கனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய பார்வை என்பது பெண்கள் தான் வந்து பாலியல் தொழிலுக்கு தள்ளப்படுகிறார்கள், ஆண்களுக்கு அது இல்லை அப்படிங்கிற மாதிரியானது. ஆனால் உண்மை என்னவென்றால் ஆண்கள் தான் பெண்களை வந்து அதற்கான உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட தொழிலில் தள்ளுவதும் அந்த தொழிலை பயன்படுத்துவதற்கான அதை வந்து அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் அழுத்தம் கொடுப்பவர்கள் ஆண்களாக இருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இந்த தொழிலில் ஈடுபடுகின்ற பெண்களை வந்து பாதிக்கப்பட்ட பெண்களாக கருத வேண்டும் என்று நம்ம ஒரு வழக்கிலேயே அதற்கான உத்தரவு வாங்கியிருக்கிறோம். அதாவது ஒரு விபச்சாரம் போன்ற பாலியல் ரீதியான குற்றங்களில் ஈடுபடுகின்ற பெண்களை நீங்கள் அந்த வழக்கிலுடைய அக்யூஸ்ட் என்று சொல்லக்கூடிய எதிரிகளாக கருதப்படக்கூடாது, அவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்களாக கருத வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆண்களை அந்த வழக்கில் எதிரிகளாக சேர்க்க முடியும். இன்னொன்று, அதற்கு பயன்படுத்துகிற புரோக்கர்கள் என்று சொல்லுகின்ற அந்த இடைத்தரகர்களை அவர்களையும் இந்த வழக்கில் சேர்க்க முடியும், அது பெண்களாக இருந்தாலும். இப்படியெல்லாம் இருக்கின்ற போது இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த HIV தெரிந்ததுக்கு பிறகும் இதை பரப்புகிறார்கள் என்பதற்கான மெடிக்கல் சயின்ஸில் தான் பதில் சொல்ல முடியும், மருத்துவ அறிவியலில் தான் பதில் சொல்ல முடியும். அதற்கான சட்டங்கள், சிறப்பு சட்டங்கள், இது போன்ற ஒரு வந்து தொற்று நோய் தெரிந்தே பரப்புகிறார்கள் அப்படிங்கிறத எந்த குற்றத்தின் அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்று சட்ட வல்லுநர்கள் தான் சொல்ல வேண்டும். நம்ம இப்பொழுதைக்கு இது போன்ற நீங்கள் சொல்வது சரியான கேள்வி. தெரிந்தே ஒரு நோயை பரப்புகின்ற நபர்களுக்கு இப்போ கொரோனா போன்ற காலகட்டங்கள்லாம் கடுமையான நடவடிக்கை எடுத்தோம். அது போன்ற இந்த மாதிரியானது அவருக்கு குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ தெரிந்த பிறகும் HIV உள்ளிட்ட இது போன்ற பாலியல் ரீதியான அந்த நோயை தொற்று நோயாக பரப்பக்கூடிய நபர்கள் மீது கடுமையான சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கான உரிய வழிமுறைகளையும் அரசு செய்ய வேண்டும். இப்போ அந்த பொண்ணுக்கு HIV இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, 19 பேருக்கும் HIV இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அவங்களோட மனைவிகளுக்கு இப்போ HIV இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த வழக்கை எப்படி சார் கொண்டு போவாங்க? இந்த வழக்கை பொறுத்தவரை அதாவது வெறுமனே வந்து இது எதிரிகள் சார்ந்தது, அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இவர்களை எல்லாரும் நோயாளிகளாக கருதக்கூடிய ஒரு சூழல். இப்போ என்னென்னு இவர்களெல்லாம் அழைத்து செல்லுகின்ற பொழுது எய்ட்ஸ் வந்து உங்களுக்கு தொற்று நோய் அப்படின்னு சொல்லிட முடியாதுன்னா கூட எய்ட்ஸை வந்து இப்போ வந்து கைப்பட்டா வந்துடும் அது பண்ணி அப்படிங்கிற மாதிரியான நோய் அல்ல. ஆனாலும் கூட இது இவர்களோடு பாலியல் ரீதியாக தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்கள் இப்போ ஒரு நீதிமன்றத்திற்கோ காவல் நிலையத்திற்கோ அழைத்து வரும்போது இவர்களை எல்லாம் பாதுகாப்பாக அழைத்து வர வேண்டிய சூழல் இருக்கிறது. அடுத்ததாக நோயாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான காலங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையான மருந்து சாப்பிடுபவர்கள் நீண்ட காலம் வாழ்கிறார்கள். அவர்களே வந்து மருத்துவ ரீதியாக அணுகுகின்ற போது இப்போ இது போன்ற நபர்களுக்கு அடுத்த கட்டமாக எத்தனை ஆண்டுகள்னு நம்ம சொல்ல முடியாது. அது போன்ற சூழலில் இந்த வழக்கு போகின்ற போக்கு இன்னொன்று அவர்களாகவே தண்டனை கொடுத்து கொண்டதாக தான் நான் நினைக்கிறேன்.
ஓகே. இந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு குற்றத்தையும் சம்பவம் செய்த நபர்கள் அவர்களை அறியாமலே ஹெச்ஐவி என்ற தண்டனையை அவர்களே பெற்றுக்கொண்டார்கள். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தூக்கு தண்டனை போல தான். ஓகே சார். அப்படித்தான் நான் கருத வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவர்களே தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் நான் கருதுகிறேன். அவர்களே இன்னும் வந்து என்ன அவர்களுடைய நாட்கள் தெரியலே ஒழிய அவர்களே தங்களுடைய வாழ்க்கையும் வந்து உங்களுக்கு முற்றிலுமாக அழித்து கொண்டார்கள். அந்த பெண்ணுக்கு செய்த கொடுமை அவர்களை பாதித்திருக்கிறது. நம்ம கிராமத்தில் சொல்லுவோம்ல, பொம்பளைங்களுக்கு செய்கிற பாவம் மீண்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த 17 வயது சிறுமிக்கு இவர்கள் செய்த குற்றம் தங்களுடைய மனைவி உள்ளிட்ட பலருக்கும் வருகின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. அந்த இது போன்ற நிகழ்வுகளை இளைய சமுதாயம் பார்த்துவிட்டு பொதுவாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அறவே நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து குற்றவாளியாக கருதினாலும் அந்த பொண்ணை வந்து வற்புறுத்தி தான் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அதுவும் 17 வயசுல கீழே இருக்க ஒரு பொண்ணை. அப்போ அவங்க மேலே போக்சோ வழக்கு பதிவிடப்படும். உறுதியாக போக்சோ மட்டுமல்ல, அவர்கள் மீது பெண்கள் வன்கொடுமை, அதாவது உமன் ஹராஸ்மெண்ட் சொல்லுவோம். உமன் ஹராஸ்மெண்ட் அது மட்டும் இல்லை, போதை போன்ற பழக்கங்களை பயன்படுத்தி அவரை மிரட்டி த்ரெட்டனிங், அது மாதிரி வந்து இந்த இது போதைப் பொருளை கொடுக்கணுன்னா நீ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும், இது போன்ற உங்களுக்கு அது என்னென்ன ஃபால்ஸ் உங்களுக்கு அந்த த்ரெட்டனிங்னு சொல்லுவோம் இல்லையா, தவறான உங்களுக்கு அந்த பெண்ணை வந்து தங்களுடைய இச்சைக்கு பயன்படுத்துவதற்காக போதை உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்துவதனாலும் அதனாலும் உங்களுக்கு சிறப்பு பிரிவுகளின் கூட போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டங்களும் பாதிக்கப்படும். இப்போ வந்து பாதிக்கப்பட்ட பெண் குற்றவாளிகள், அதுக்கப்புறம் வந்து குற்றவாளியோட மனைவி, அப்போ குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடச்சிரும். அப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அவங்களோட மனைவிகளுக்கும் என்ன சார் எடுப்பாங்க முடிவுகள்? இதைத்தான் நம்ம வந்து சமூகத்திற்கான கேள்வியாகத்தான் நம்ம வைக்க முடியும். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய எதிர்காலம் முடிஞ்சிருச்சு, அதை வந்து வேறு யாரும் திருமணம் செய்து கொள்ள முடியாது. அடுத்ததாக அந்த இளைஞர்களுடைய இப்பொழுது திருமணம் செய்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த திருமணம் செய்து கொண்ட இளைஞர்கள் அந்த மனைவிமார்கள் அவர்களுடைய எதிர்காலமும் பாதிக்கப்படுகிறது. இதற்கெல்லாம் யார் இழப்பீடு தருவது? இந்த சமூகம் தான் இழப்பீடு தரும். அந்த அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இது போன்ற செய்திகளில் உத்தரகாண்ட் அரசைத்தான் நாம் கடுமையாக எச்சரிக்க வேண்டியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையையும் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களையும் அங்கே இருக்கக்கூடிய சமூகம் அனைத்தையும் நாம் குற்றம் சாட்ட வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நம்ம அப்படித்தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த சிறுமியின் பெற்றோர் இது போன்ற பெண்ணை சரியான முறையில் கண்காணிக்கதான அந்த குற்றத்தை அவர்கள் மீதும் நாம் வந்து குற்றம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னொரு செய்தி என்னென்னா, இப்போ அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அந்த பெண்ணுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகின்ற ஒரே அந்த காலகட்டத்தில் 19 இளைஞர்களை திருமணம் செய்த, அதாவது ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் திருமணம் ஆனதாக சொல்கிறாங்க, எல்லாருக்கும் திருமணம் ஆனதாக சொல்ல, அந்த மாதிரியான அவங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹெச்ஐவி வந்து உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அப்படி வந்திருந்தால் அந்த பெண்களுக்கு தாயுள்ளத்தோடு அவர்கள், ஏன்னா அவர்கள் எந்த தவறும் செய்யலை, கணவன்மார்கள் செய்த குற்றத்திற்கு பெண்கள் என்றைக்கும் மனைவிமார்கள் என்றைக்கும் அதை பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் வந்து அவர்களையும் பாதிக்கப்பட்ட நபர்களாக கருதி அந்த பெண்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கலாம். அரசு அவர்கள் மீது ஒரு கருணையோடு அவர்களுக்கு ஏதேனும் அதற்கான நிதி உதவி உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்பதை நம்முடைய வாய்ஸ் ஆஃப் லா நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.